वागर्तौ विव सम्पृक्तौ वागर्तौ प्रतिपद्धये जगतः पितरौ वन्दे பார்வதி பரமேஸ்வரோ. ஒன்றவன்தானே இரண்டவனின் அருள் நின்றனன் மூன்றினுள் நான்கு உணர்ந்தனன் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் எழும்பாற் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்து எட்டே ஐந்து கரத்தனை யானை முகத்தனை எந்தென் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. ஆரறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை ஆரறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை ஆரறிவார் அவ்வகலமும் நீளமும் பேரறியாத பெரும் சுடர் ஒன்று பேரறியாத பெரும் சுடர் ஒன்று அதன் பேரறியாமை விளம்புகின்றேனே. ஓம் நிதயே சர்வ வித்யானாம் விஷஜே பவரோகிணாம் குரவே சர்வலோகானாம் தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் நம பிரணவார்த்தாய சுத்த ஞானைகமூர்த்தயே நிர்மலாய பிரசாந்தாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஐந்தாம் தந்திரம் 10வது வகுப்பு சிவஞானக்கலை 10வது வகுப்பு. இனிமேல் அடுத்தது +2 போகணும். ஸோ இப்போ அது ரிஷிகேஷில் 10 மாதம் +2 ரிஷிகேஷ். சரி, சிவஞானக்கலை மெய்ப்பொருட்கலை சன்மார்க்கம் ரொம்ப அருமையானது. அது பார்த்தீங்கன்னா இந்த சுடர் என்கிறத அவர் நல்லா யூஸ் பண்ணுறார். இப்போ நம்ம அந்த இப்போ பாடின ஒரு பாட்டில் கூட ஆறறிவார் எங்கள் அண்ணல் பெருமைன்னு பாடணும் இல்லைங்களா. பேரறியாத பெரும் சுடர் ஒன்று அப்படின்னார் இல்லைங்களா. அந்த சுடர்லாம் அந்த இப்போ வரப்போகுது. மொதல் பாட்டிலே வருது. இது ரொம்ப அருமையான வருது. எல்லாமே அருமையானதான். ஒன்று பார்க்க பார்க்க ஒன்றோட ஒன்று அருமையாக தான் இருக்குது. சரி, சன்மார்க்கம். சன்மார்க்கம் என்பது வடமொழி சொல்லின் ஒரு தமிழ் தெரிவு. சத்து மார்க்கம் சன்மார்க்கம், சத் சங்கம் என்று சொல்கிறோம் அல்லவா. அதே போல சன்மார்க்கம் என்பது சத் மார்க்கம், நல்ல வழி, உயர்ந்த வழி. சத் சங்கம் என்றால் நல்லிணக்கம். அதே போல் சத்புத்திரர் என்று கூறுவோம், நன்மக்கள். எனவே சன்மார்க்கம் என்பது நல்ல வழி, மிகவும் உயர்ந்த வழி என்று பொருள் கொள்ள வேண்டும். நல்ல வழி என்றால் இந்த நல்ல பாதையில் போ அப்படின்னு சொன்னாங்கன்னா மற்ற பாதையிலெல்லாம் போகக்கூடாதுன்னு இல்லை. இந்த நல்ல வழி அப்படின்னாக்க இது கொஞ்சம் உயர்ந்த வழி, ஈஸியான வழி. இங்கு இந்த வழியில் நீங்கள் சென்றீர்களானால் எளிதாக இறைவனை அடைந்து விடலாம். இதுதான் இறைவனை அடைவதற்கு ஒரு உன்னதமான வழி என்பதற்காக சன்மார்க்கம் என்று இதற்கு திருமூலர் பெயர் சூட்டுகிறார். இப்பொழுது இந்த சன்மார்க்கம் என்று நாம் பார்க்கும் பொழுது இறைவனை அடைவதற்கு 4 மார்க்கங்கள் உள்ளன என்று நாம் இந்த முதல் பொழிவில் நாம் பார்த்தோம். அதாவது இந்த தனு கரண புவன போகம் என்று நமக்கு இறைவன் கொடுத்து அந்த குறிக்கோள் என்னவென்று கொடுக்கும்போது அதற்கு 4 ஹைவேஸ், 4 வழிகள், 4 பாதைகள் போட்டு கொடுத்தார் என்றும் பார்த்தோம். அதில் உயர்ந்ததாக நிற்பது சன்மார்க்கம், சகமார்க்கம், சத்புத்திர மார்க்கம், தாச மார்க்கம் என்று பல வழிகள் இருந்தாலும் இந்த சன்மார்க்கம் என்பது மிகவும் ஒரு ராயல் ஹைவே என்று சொல்லக்கூடிய ராயல் ஹைவேயாக கருதப்படுவது. இதை பின்பற்றித்தான் ஒவ்வொரு ஞானாசிரியர்களும் ஒவ்வொரு அருளாளர்களும் இறைவனை அடைந்தார்கள். ஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர், நம்பியாரூர், மணிவாசகர் இவர்களெல்லாம் இந்த மார்க்கத்தில் ஒரு வழியை பற்றி இறைவனை எளிதாக அடைந்தார்கள். முதல் பாடல், சாற்றும் சன்மார்க்கமாம் தத்சிவ தத்துவ தோற்றங்களான சுருதி சுடர் கண்டு பார்த்தோம் இல்லைங்களா. பேரறியாத பெரும் சுடர் ஒன்று அப்படின்னு சொன்னார்ல இன்னைக்கு இந்த பாட்டில். அதே மாதிரி சாற்றும் சன்மார்க்கமாம் தத்சிவ தத்துவ தோற்றங்களான சுருதி சுடர் கண்டு. அப்புறம் என்ன, சீற்றம் ஒழிந்து, அப்புறம் என்ன, சிவயோக சித்தராய், அப்புறம் என்ன முக்கியமானது, கூற்றத்தை வென்றார் குறிப்பு வருந்தார்களே. இது சன்மார்க்கிகள், சன்மார்க்கத்தை பின்பற்றுவர்களுடைய ஒரு
ஒரு குறிப்பு அல்லது டெஃபினேஷன் கூறப்பட்டுள்ளது இங்கு. சன்மார்க்கிகள் என்றால் இப்படித்தான் இருப்பார்கள். சன்மார்க்கிகள் என்றால் இந்த அம்சங்கள் எல்லாம் பொருந்தியவர்கள் சன்மார்க்கிகள். முதல்லையே பெரிய ஒரு இதை போடுறார். சாற்றும் சன்மார்க்கமாம். மார்க்கம் என்றால் இந்த சன்மார்க்கத்தை சார்ந்தவர்கள், சன்மார்க்கத்தை பின்பற்றுபவர்கள், இவர்களுடைய அம்சங்கள் இப்படித்தான் இருக்கும். எப்படி இருக்கும்? சாற்றும் சன்மார்க்கமாம் தத்சிவ தத்துவ தோற்றங்களான சுருதி சுடர் கண்டு. அதாவது ஒரு ஒரு முக்கியமான வார்த்தை இங்கே யூஸ் பண்ணுறாரு, தத் சிவம் அப்படிங்கிறார். இப்போ நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் தத்துவம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம், தத்துவமசி. இங்கே இவர் போடுறது தத் சிவம். இதுவும் ஒரு தத்துவம் தான் சொல்றாரு. அதாவது தத்துவமசி என்பது தத்துவம் என்னது? மகா வாக்கியங்களான அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி, அயம் ஆத்மா பிரம்மா, பிரஜானம் பிரம்மா, சர்வம் கலிதம் பிரம்மா என்ற மகா வாக்கியங்கள் வேதாந்தத்தில் கூறப்படுவது போல இந்த தத்துவம் அசி என்ற ஒரு மகா வாக்கியத்தின் வேறு விதமாக இங்கு தத் சிவம் தத்துவம் என்று கூறுகிறார். அது என்னவென்று பார்ப்போம். தத் சிவம் என்று கூறுவது மட்டுமல்லாமல் அதன் தோற்றங்கள் என்று கூறுகிறார். அதையும் நாம் அந்த தோற்றங்கள் என்று ஏன் கூறுகிறார், பன்மையில் ஏன் கூறுகிறார் என்றும் நாம் இப்பொழுது காண்போம். அந்த முதல் அம்சத்தை தத்சிவ தோற்றங்கள் என்ற சுருதி சுடர், தத்சிவ தோற்றங்கள் யாவன எவை என்றால் அதை சுருதி சுடர் என்கிறார். சுருதி என்றால் வேதம், சுடர் என்றால் தீயில் சுடர் விட்டு எரிகிறது என்றால் அந்த தீயில் நுனியில் உள்ளது, அதன் சிகரத்தில் உள்ளது. அதுதான் வேதத்தின் சிகரம் வேதாந்தம். எனவே வேதாந்தம் காண்டல். தத்சிவ தோற்றங்களான சுருதி சுடர், இதை இரண்டு விதமாக நாம் காணலாம். ஒன்று, வேதாந்த ரீதியாக நாம் இதற்கு பொருள் கொள்ளலாம். இரண்டாவது, இதற்கு சித்தாந்த ரீதியாகவும் நாம் பொருள் கொள்ளலாம். முதலில் வேதாந்த ரீதியாக பார்ப்போம். நான் இப்பொழுது கூறியது போல இந்த இந்த வேதாந்த ரீதியாக பார்க்கும் பொழுது இதுக்கு அகம் பிரம்மாஸ்மி. அகம் பிரம்மாஸ்மி என்றால் நான் பிரம்மம். ஸோ நான் மாத்திரம்தான் பிரம்மமா? இல்லைன்னாக்க தத்துவமசி. இந்த ரெண்டாவதுல நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே தத்துவமசி. தத் என்றால் என்ன? அந்த பிரம்மத்தை குறிக்கக்கூடியதற்கு அந்த தத் என்று பெயர். நீயும் அதுதான். துவம் என்றால் நீ, அசி என்றால் நீயும் ஆனாய். என்ன ஆனாய்? நீயும் அந்த பரம்பொருள் ஆனாய். அகம் பிரம்மஸ்மி, நானும் அந்த பரம்பொருள். அப்புறம் நாமத்திரமா அப்படின்னா இல்லை, நீயும் தான். எதிரில் இருப்பவரை பார்த்து கூறுவது. நாம் இருவரும் மட்டுமா அல்லது மற்றவர்களெல்லாம் என்ன கதி என்றால் சர்வம் கலிதம் பிரம்மா. இந்த படைக்கப்பட்ட உலகத்தில் என்னென்ன பொருள்கள் இருக்கின்றனவோ, என்னென்ன ஜீவராசிகள் இருக்கின்றனவோ, இது ஜடப்பொருள், சைத்தன்ய பொருள் என்று நாம் கூறக்கூடிய அனைத்து பொருள்களுமே சர்வம் கலு இதம் பிரம்மா. இதம் என்றால் இங்கு உள்ள அனைத்தும். சர்வம் கலு இதம் பிரம்மா என்று வேதாந்தம் கூறும். இங்கு நாம் அந்த பிரம்மம் என்பதற்கு சிவம் என்று போட்டோமானால் அப்படியே இங்கு நாம் அதை சித்தாந்தமாக கொள்ளலாம். அகம் சிவஹஸ்மி, அகம் பிரம்ம அஸ்மி என்பதற்கு பதிலாக அகம் சிவஹஸ்மி என்றால் சிவோகம். இதைத்தான் ஆதிசங்கரர் முதலாக தன்னுடைய குருவிடம் கூறினார். நீ யார் என்று கேட்டதற்கு அவர் அகம் பிரம்மாஸ்மி என்று கூறவில்லை, அகம் சிவஹஸ்மி என்று கூறினார். சிவோகம் சிவோகம், சிதானந்த ரூபம் சிவோகம் என்று கூறினார். எனவே அந்த பரம்பொருளானது எது என்றால் அது சிவமே, தத் சிவம். இப்படி என்றால் அந்த தத் சிவத்தின் தோற்றங்களாவன எது என்று கேட்ட கேள்விக்கு நாம் இரு வகையாக அதற்கு நாம் பொருள் கூறுகிறோம். இந்த வேதாந்த ரீதியாக பார்க்கும் பொழுது வேதாந்தமே, அதாவது வேதங்கள் முழுவதும் இறைவனிடமிருந்து வந்தன, ஐந்தாவது முகத்தில் இருந்து வந்தன. நாம் பல முறை பார்த்துள்ளோம். அந்த ஈசான்ய முகமாக ஐந்தாவது முகத்தில் இருந்து வந்த வேதங்கள் ஓங்காராதி சமஸ்த மந்திர ஜனகம், எல்லா மந்திரங்களும் வேதங்களும் சேர்த்து அந்த ஐந்தாவது முகத்தில் இருந்து வந்து கிழக்கு முகமாக நமக்கு சாமவேதமும், தெற்கு முகமாக அதர்வண வேதமும், மேற்கு முகமாக ரிக்வேதமும், வடக்கு முகமாக யஜுர்வேதமும், அனைத்து வேதங்களும் ஒரு பெரிய டேமில் இருந்து தண்ணி பல மடைகளில் பிரிவது போல இந்த ஈசான முகத்தில் இருந்து வந்து இந்த ஒவ்வொரு திக்குள்ள முகத்திற்கும் ஒவ்வொரு வேதமாக நமக்கு கொடுக்கப்பட்டன. அப்படி கொடுக்கப்பட்ட வேதங்களின் சாராம்சம் தான் வேதாந்தம். அந்த வேதத்தின் சிகரம் தான் வேதாந்தம். அதுதான் இறைவன். வேதத்தின் சிகரத்தில் உள்ளது யார்? இறைவன். அதுதான் வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது என்று ஞானசம்பந்த சுவாமி கூறினார். வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது
நாதன் நாமம் நமச்சிவாயவே. எனவே வேதாந்த ரீதியாக நாம் பார்க்கும்போது இந்த சுருதி சுடர் என்று சொல்லக்கூடிய வேதாந்தமும் இறைவனே. மற்ற இன்னும் ஒரு விதமாக நாம் இதற்கு பொருள் வர வேண்டும் என்றால், இந்த பிரபஞ்சம் அனைத்துமே ஒரு 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 பொருள் பாக்கி இல்லாமல் எல்லாமே பிரபஞ்சம் படைக்கப்பட்ட இந்த அண்ட சராசரம் அனைத்தும் இறைவனே. இறைவனை தவிர இங்கு, சிவனை தவிர இங்கு வேறு எதுவும் இல்லை. சர்வம் சிவமயம். சிவமயமே எங்கும் சிவமயம். இதைத்தான் நமக்கு உருத்திரம் என்ற மந்திரமும் கூறுகிறது. புல்லும் நீதான், பூண்டும் நீதான், கல்லும் நீதான், கடலும் நீதான், மண்ணும் நீதான், மலையும் நீதான், மடுவும் நீதான், மின்னலும் நீதான், இடியும் நீதான். வாத்தியாயச்ச ரேஷ்மியாயச்ச வாஸ்தவியாயச்ச வாஸ்துபாயச்ச ஹரஹர நம சோமாயச்ச ருத்ராயச்ச ஸ்தாம்ராயச்ச அருணாயச்ச சங்காயச்ச பசுபதையச்ச உக்ராயச்ச பீமாயச்ச என்று பல விதங்களில் இந்த இறைவன் அனைத்திலும் உள்ளார் என்று நமக்கு இந்த வேதம் உருத்திரமாகிய வேதமும் கூறுகிறது. இவைதான் இறைவனின் தோற்றங்கள். இறைவனின் தோற்றங்கள் என்றால் இப்போ நாம் கண்கூடாக காணக்கூடியது. அஷ்டமூர்த்தி பேர் தேவ பூஜனம் என்று ரமண மகர்ஷி கூறியது போல, இந்த இறைவன் 8 விதமாக பரிமாணித்துள்ளார். 5 பஞ்சபூதங்களாகவும் சூரிய சந்திரர்களாகவும் அனைத்து ஜீவராசிகளும் உள்ள இறைவனை அவரின் தோற்றங்கள். ஸோ இந்த உண்மையை உணர்ந்தவர்கள்தான் எந்த உண்மையை, இங்கு உள்ள அனைத்தும் சிவமே, அனைத்தும் சிவமயமே, சுருதி சுடரே, அதற்குத்தான் தோற்றங்கள் என்று போற்றார். இந்த தத் சிவம், இந்த பராத்பர பரமேஸ்வரின் தோற்றங்கள் அவையாவின. இவை அனைத்தும் தோற்றங்கள். இந்த தோற்றங்கள் அனைத்தும் இறைவனே என்று உணர்ந்தவர்களும், வேதத்தின் முடிவாகிய வேதாந்தத்தின் முடிந்த முடிவாகிய சித்தாந்தமும், நாதம் விந்து தத்துவங்களில் விளங்கும் பரஞ்சோதி ஆகிய அந்த சித்தாந்தங்களும் இறைவனே, தத் சிவமே, அது சிவமே என்று உணர்ந்தவர்கள் சன்மார்க்கிகள். இது இவர்களுடைய ஒரு அம்சம்தான். இந்த பராத்பர பரமேஸ்வரர் அண்ட சராச்சரமாக பரிமாணித்துள்ளார், 36 தத்துவங்களாக பரிமாணித்துள்ளார். இந்த உண்மையை உணர்ந்தவர்கள்தான். இது எப்படிப்பட்ட உண்மை என்று வேதமும் கூறுகிறது. தஸ்மாத் உத்தர தத்துவம் அக்ஷர், இது மிகுந்த உயர்ந்த தத்துவம் என்று யோகிகள் உன்னை எப்பொழுதும் தியானித்துக் கொண்டிருக்கிறார்கள். வியக்தா வியக்த நிரூபிதிஞ்ச பரமம் ஷட்ரிம்ச தத்துவாதிகம் தஸ்மாத் உத்தர தத்துவம் அக்ஷரமிதி. ஒன்றுமற்ற வெட்டு வழியாக இருக்கக்கூடிய பராத்பர பரமேஸ்வரன், பரம்பொருள் உருவமற்ற அருவமாகி உள்ள பராத்பர பரமேஸ்வரன் அண்ட சராச்சரமாக வெளிப்படுகிறார். எப்படி வெளிப்படுகிறார் என்றால் சத்ரும்ச தத்துவாதிகம், 36 தத்துவங்களாக வெளிப்படுகிறார். எனவே அவரே உயர்ந்த தத்துவம் என்று, உத்தர தத்துவம் இது, உயர்ந்த தத்துவம் என்று யோகிகள் உன்னை வழிபடுகிறார்கள். அந்த தத்துவத்தை தான் இங்கு திருமூலர் மிக அழகாக இந்த ஒரே வரியில் நமக்கு கூறி முடித்து விடுகிறார். தத்துவ தோற்றங்களான சுருதி சுடர் என்று கூறிய அருமையான வார்த்தைகள், அருமையான சொற்கள், ஆழமான சொற்கள். இந்த பரிமாணங்கள் ஆகி சுருதி சுடராக விளங்குபவர், அண்ணாமலையில் அந்த தீபமாக விளங்குபவர், சுடராக விளங்குபவர் இறைவன். இதை சேக்கிழார்னு நல்லா ரொம்ப ரொம்ப அருமையாக சொன்னார், ரொம்ப அருமையாக சொன்னார். அதாவது இந்த சுருதி சுடர் என்பதற்கு பாருங்களேன் என்ன ஒரு வார்த்தை, என்ன கற்பனை கடந்த ஜோதி, கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம். இது சேக்கிழார், இது திருமூலரும் இல்லை, வேதமும் இல்லை. சேக்கிழார் என்ன சொல்றார் பாருங்க. அருமறை, மறை என்றால் ஸ்ருதி, ஸ்ருதி என்றால் வேதங்கள். வேதங்களுக்கு எதற்கு ஸ்ருதி என்று பெயர் வந்தது என்றால், இது வேதங்கள் எழுதப்பட்டவை அல்ல, எவரின் கற்பனையில் எழுந்தவை அல்ல, எவரும் மரத்தடியிலோ ஒரு நாற்காலி மேஜை போட்டோ உட்கார்ந்து எழுதியவை அல்ல. வேதங்கள் சமாதியின் ஆழ்ந்த நிலையில் இருந்து தோன்றியவை. அதை கண்டவர்கள் ரிஷிகள். எனவே ரிஷி என்றால் சீயர், பார்த்தவர். எனவே எதை பார்த்தார்? அந்த வேதங்களை பார்த்தார். பார்த்தவுடன் அவருக்கு எப்படி அந்த வேதங்கள் தோன்றினவோ உள்ளே, அப்படி அவர் அதை சொன்னார். அதை சீடர்கள் கேட்டார்கள். அவர்கள் கேட்டு அவர்கள் மனனம் செய்து பின்பு அதை அந்த பரம்பரையாக குரு சீடர் பரம்பரையாக இன்று நமக்கு அந்த வேதங்கள் வந்து சேர்ந்துள்ளன. எனவே இந்த கேள்வி ஞானத்தால் விளைந்ததால் கேட்பதற்கு ஸ்ருதி என்று பெயர்.
எனவே தான் வேதங்களுக்கு ஸ்ருதி என்று நாம் வடமொழியில் கூறுவோம். சுருதி சுடர், அதை இங்கு சேக்கிழார் எப்படி கூறுகிறார் என்றால், அருமறை சிரத்தின் மேலாம். அருமறை என்றால் வேதங்கள், சிரம் என்றால் அதன் சுடர். சுடர் இப்பொழுது நாம் பார்த்தோம் அல்லவா, டாப்ல இருக்க சிகரம் சுடர். அந்த அருமறை சிரம் என்றால் திருமூலர் கூறியது போல சுருதி சுடர். கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம், சுருதி சுடரின் மேலாம், அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள். அப்ப சிதம்பரம் என்னது? சுருதி சுடர். கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள். அப்போ இந்த சுருதி சுடரின் மேலும் நின்று நடனமாடுபவர் யார்? பொற்புடன் நடன் செய்கின்ற பூங்கழல்கள் போற்றி போற்றி. சுருதிக்கெல்லாம் சிகரமாக விளங்கும் சுருதிகளின் வேதங்களின் உண்மை பொருள் இறைவன். வேதம் நான்கினிமை பொருளாவது. அதுதான் இங்கு சிரத்தின் மேலாம், அது இறைவன் என்று கூட கூறவில்லை. அதாவது அற்புத கோலம் நீடி அருமனை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகும். சித்பர வியோமம், வியோமம் என்றால் ஆகாயமாக பறந்துள்ள, எங்கும் பறந்துள்ள. சித்து என்றால் கான்சியஸ்னஸ் என்று கூறினோம், அதாவது சுத்த சைத்தன்யம் என்று கூறினோம். சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலம். அந்த திருச்சிற்றம்பலம் சிதம்பரம் கோவில் வேதத்தின் சிகரம். அதன் மேல் இருந்து நடனமாடும் பொற்புடன் நடனம் செய் பூங்கடல்கள் போற்றி போற்றி. இந்த சுருதி சுடர் என்ற வார்த்தைக்கு இவ்வளவு ஆழமான பொருள்கள் இங்கு புதைந்துள்ளன. இந்த உண்மையை உணர்ந்தவர்கள் யார்? சன்மார்க்கிகள். வேதத்தின் முடிவும் இறைவனே, வேதத்தின் சிகரமும் இறைவனே, வேதத்திற்கு அடிப்படை இறைவனே, வேதத்தின் தோற்றத்திற்கு காரணமானவனும் இறைவனே என்ற உண்மையை உணர்ந்தவர்கள். வேதத்தை வைத்துத்தான் பிரம்மா இந்த உலகத்தை படைத்தார் என்று கூறுவார்கள். எனவே படைப்பிற்கும் அடிப்படையாக இருந்தது யார் என்றால் வேதம். அந்த வேதத்திற்கு அடிப்படை யார் என்றால் பராத்பர பரமேஸ்வரன். இந்த படைப்பிற்கும் இந்த வேதங்களுக்கும் இந்த ஸ்ருதியின் சிகரத்திற்கும் அடிப்படையாக உள்ளவர் தத் சிவம். அது சிவமே. எடுத்தாப்புல இந்த உண்மையை அறிந்தவர்கள் இரண்டாவது அவர்களுடைய அம்சம் என்னவென்றால் சீற்றம் ஒழிந்து கோபம் தாபம் நீங்கியவர்களாக இருப்பார்கள் மற்றும் சிவயோக சித்தராயிருப்பார். சிவயோக சித்தர் சாதாரண சித்தர் கிடையாது. சித்தர்னாக்க பல சித்தர்கள் உள்ளார்கள். மேஜிக் செய்கிறவங்க கூட சித்தர் தான். ஆனால் இந்த சிவயோக சித்தர் என்று ஒரு அடைமொழியை போடுகிறார். சித்தர்னாக்க பல சித்தர்கள் உள்ளார்கள். பல சித்திகள் தங்களுக்கு கைகூடும். ஆன்மீக பாதையில் இருக்கும்போது பல சித்திகள் தங்களுக்கு கைகூடும், பல அதிசயங்கள் நடக்கும். ஆனால் அவர்களெல்லாம் சிவயோக சித்தராய் ஆக மாட்டார். உண்மையான சித்தர்கள் யார் என்றால் சிவயோக சித்தர்களே. ஸோ இந்த மூன்று அம்சங்களும் ஒருங்கே அமைந்தவர்கள்தான் சன்மார்க்கிகள். இவர்களுடைய முக்கியமான இந்த மூன்று அம்சங்கள் இருந்தாலும் ஒரு நாம் ஆசிட் டெஸ்ட் என்று சொல்லுவோம், ஃபைனல் டெஸ்ட். அந்த டெஸ்ட் தான் எல்லாத்துக்கும். அந்த ஆசிட் டெஸ்ட் இதெல்லாம் இந்த அம்சங்கள் புரிந்தவர்களாக இருந்தாலும் கூட அந்த முக்கியமான அந்த ஆசிட் டெஸ்ட் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு அம்சம் அவர்களுக்கு என்னவாக இருக்க வேண்டும் என்றால் கூற்றுவனை வென்ற கூத்தனின் குறிப்பறிந்தார்கள். அதாவது இந்த யமனையே வென்ற, யமனை உதைத்த இறைவனின் குறிப்பு அறிந்தவர்களாக இருப்பார்கள் அவர்கள். இதுதான் அவர்களுடைய முக்கியமான அம்சம். இறைவனுடைய குறிப்பு என்ன? இங்கே போய் சொல்லாரா, இங்கே லெஃப்ட் டர்னா லெஃப்ட் டர்ன், ரைட் டர்னா ரைட் டர்ன், அபவுட் டர்னா அபவுட் டர்ன், ஜம்ப்னா ஜம்ப், ஃபால்னா ஃபால். இதுதான் அவர்களுடைய ஒரு ஆசிட் டெஸ்ட் முக்கியமான அம்சம். இந்த ஆட்டோபயோகிராஃபி என்று சொல்லக்கூடிய ஆட்டோபயோகிராஃபி யோகியை என்று சொல்லக்கூடிய அந்த யோகியின் சுயசரிதை என்ற ஒரு புத்தகத்தில் ஒரு நிகழ்ச்சியை மகாவதார் பாபாஜி அவர்கள் பற்றி ஒரு நிகழ்ச்சி அங்கு நமக்கு விவரிக்கப்படுகிறது. அது என்னவென்றால் மகாவதார் பாபாஜி தன்னுடைய சீடர்களுடன் பத்ரிநாத் அந்த அந்த இமயமலை சாரலில் இருந்த பொழுது, பத்ரிநாத்தெல்லாம் இப்போது இந்த வின்டர்ல எல்லாம் மூடிடுவாங்க, சம்மரில் தான் திறப்பாங்க. இப்போ தான் திறந்துருக்காங்க பத்ரிநாத் கேதார், இப்போ தான் திறந்தாங்க, ஒரு வாரம் ஆச்சு. ஆனால் பாபாஜி அங்கே தான் இருப்பார். அது 3 நாளும் சரி. அவங்க அந்த பாதைகள் எல்லாம் மூடினாலும் சரி, திறந்திருந்தாலும் சரி, அவங்க அங்கே இப்போ தான் இருப்பாங்க.
அப்படி அவர்கள் சீடர்களுடன் சஞ்சரித்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று எங்கிருந்தோ ஒரு ஒரு சீடர் வந்து, சுவாமி நீங்கள் என்னை சீடராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறினார். நீ இப்பொழுது உள்ள ஒரு தன்மையில் உன்னை நான் சீடனாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பாபாஜி கூறினாராம். அதற்கு அந்த சீடர், தாங்கள் என்னை சீடராக ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நான் இப்பொழுதே இந்த மலையில் இருந்து கீழே குதித்து என் உயிரை மாய்த்து கொள்வேன் என்று கூறினாராம். சரி, மாய்த்துக்கொள் என்று கூறினார். எனவே அந்த சீடரும் ரொம்ப சாதாரணமாக கூறினார். இது எனக்கு சரி, அங்கிட்டு போக வேண்டாம், ரொம்ப டீட்டெயிலாக போயிடும் அது. எங்கள் அம்மா ஒரு தூரம் கங்கைக்கு போயிருந்தோம். நாங்கள் அம்மா எல்லாம் ஃபேமிலியோட கூட்டிகிட்டு போயிருந்தோம். ஏதோ ஒரு எங்கள் 2 பேருக்குள்ள வாக்கம் வந்துச்சு. இப்போ என் சொன்னபடி கேட்கலன்னு போய் குதிக்க போகிறேன் பாருன்னாங்க எங்கள் அம்மா அந்த போட்டில் இருந்து. சரி குதி அப்படின்னு. எங்கள் அம்மா குதிச்சாங்களான்னா இல்லை. அப்படி அப்படி அந்த அந்த பயம். ஆனால் இந்த சீடர் என்ன பண்ணினார் என்றால், இந்த சீடர் என்ன செய்தார் என்றால் உடனே குதித்து விட்டார். கொதித்து கீழே போல சொக்கு நூறாக போச்சு. உடனே மற்ற சீடர்களை கீழே அனுப்பி, நீ போய் அவனோட உடம்பெல்லாம் ஒன்று தரட்டு என்று சொன்னதுக்கப்புறம் அவனை உயிராக திருப்பி அந்த உடலுக்கு உயிர் ஊட்டி அவனை சீடராக ஏற்றுக்கொண்டார். இங்கு கவனிக்க வேண்டியது என்னவென்றால், குரு நான் நீ குதி என்று சொன்ன உடனே அந்த சீடன் குதித்து விட்டான். இல்லை, அவன் தயங்கி இருந்தால் அவனுக்கு அந்த பாபாஜியுடன் சீடராகக்கூடிய தன்மை கிடைத்திருக்காது. எதுக்கு சாமி என்ன இப்படி பண்ணீங்க குதிச்ச உடனே? நீ அப்பொழுது இருந்த அந்த நிலையில் உன்னை நான் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை. இப்பொழுது நீ கீழே குதித்து சொன்னபடி கேட்ட, அதனால் இப்பொழுது நான் உன்னை சீடனாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறுவார். மற்றும் ஒரு நிகழ்ச்சியோடு கூறுவார்கள். அப்படி வேள்வி நடத்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஒரு எரிந்து கொண்டிருந்த ஒரு விறகை தீயில் இருந்து எடுத்து பக்கத்தில் இருந்த ஒரு சீடரின் தோள் மேல் அந்த தீ காயம் படும்படி அந்த விறகினால் அந்த சீடருக்கு பெரிய சூடு போட்டு விட்டார் பாபாஜி. பக்கத்தில் இருந்த அனைத்து சீடர்களும் ஒரே அதிர்ச்சியிலும் ஆச்சரியத்திலும் அணிந்து, சுவாமி இது என்ன கொடூரம், ஏன் இப்படி செய்தீர்கள் என்றார்கள். ஏன் இப்படி செய்தேனா, அப்படி நான் செய்திருக்கவில்லை என்றால் அவனுடைய கர்ம வினைப்படி அவன் இந்த தீயில் விழுந்து மாண்டிருக்க வேண்டும். இப்படி நான் செய்ததினால் அந்த தீயில் அவனுக்கு வரக்கூடிய அந்த மரணமானது அந்த தீயோடு போயிற்று, தீ காயத்தோடு போயிற்று, தலைக்கு வந்தது தலப்பாகையோடு போயிற்று என்று கூறுவது போல, இறைவனின் அருள் இருந்தால், குருவின் அருள் இருந்தால் நமக்கு வரக்கூடிய பல பெரிய வினைகள் கஷ்டங்கள் எல்லாம் மலை போல் வந்தால் பனி போல் போகும் என்று கூறுவார்கள். அதுபோல போய்விடும். எனவே அதைத்தான் இங்கு இறைவனின் குறிப்பறிந்தார்கள் என்று கூறுகிறார். இறைவனின் குறிப்பு அது எப்படி சாமி உணர்வது என்றால், நாம் நம்முடைய மனதை இறைவனின் பால் செலுத்தி அங்கு டியூன் செய்து வைத்திருக்க வேண்டும். அந்த ரேடியோ ஸ்டேஷனில் நம்ம டியூன் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அவர் என்ன சொல்கிறாருன்னு அவருடைய குறிப்பே நமக்கு என்னன்னு தெரியும். நீங்கள் வேற எங்கேயோ ஸ்டேஷனுக்கு நீங்கள் ஐபிஎல்லுக்கும் டியூன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, இல்லை வேற எங்கே மிடில் ஈஸ்டில் நடக்கிற சண்டைக்கு டியூன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, இறைவனுடைய குறிப்பு நமக்கு எப்படி தெரியாது. எனவே இறைவனின் ஸ்டேஷனுக்கு டியூன் பண்ணி எப்பொழுதும் நமது மைண்டை, என்னதான் சென்றாலும் ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவக்கோனே, காரியத்தில் கண்மையடா தாண்டவக்கோனே என்பது போல, எப்படி இந்த காந்த ஊசியானது எங்கிருந்தாலும் வடக்கே காட்டுகிறதோ, அதே போல நாம் எங்கிருந்தாலும் என்ன செய்து கொண்டிருந்தாலும் ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவம் ஆடினாலும் அந்த இறைவன் பால் மனதை நாம் டியூன் பண்ணி வைத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய கூற்று, அவருடைய குறிப்பு என்னவென்று நமக்கு ஒரு சிறிதாவது தெரியும். எனவே இந்த பாடல் மிக அருமையான பாடல். இந்த பாடலுடன் தான் இந்த அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறார். சாற்றும் சன்மார்க்கமாம் தத் சிவத், ரெண்டு தரம் பார்க்கணும் நீங்க. தத் சிவம், சாற்றும் சன்மார்க்கமாம் தத் சிவம், அதுதான் சன்மார்க்கத்தின் குறிக்கோள். அந்த தத் சிவத்தின் தத்துவ தோற்றங்களான, அந்த தத் சிவத்தின் தத்துவ தோற்றங்களான சுருதி சுடர்கண்டு சீற்றமொழிந்து சிவயோக சித்தராய் கூற்றத்தை வென்றார் குறிப்பு அறிந்தார்களே. முதல் பாட்டு. சரி, இந்த சன்மார்க்கம் யார் செஞ்சா, எதுக்காக செஞ்சாங்க, யாருக்காக செய்யப்பட்டது என்பதை அடுத்த பாடலில் கூறுகிறார். அருமையா இருந்ததுங்க சுவாமிஜி. அருமையான விளக்கம். இது நிறைவு உங்க செய்யலாமா? திருவார்த்தை இல்லைன்னா இத புரிஞ்சிக்க முடியாது.
சிவாய நம்ம சுவாமி. சரி, சுவாமி, இந்த சுருதி அடுத்த சுடருக்கு வகுப்பு வேதாந்த காணலாம். விளக்கமும் சித்தாந்த அடுத்த விளக்கமும் ரொம்ப வகுப்பு நன்றா இருந்தது சுவாமி. ரொம்ப அருமை சுவாமி. வாழி திருமன்றம் கண்டமலர்க்கண்கள் வாழி பெருமான் புகழ் கேட்டவார் செவிகள் வாழி அவனை வணங்குமுடிச் சென்னி வாழி அவனை வணங்குமுடிச் சென்னி வாழி அவன் சீர்பாடும் வாய் சிவாய திருச்சிற்றம்பலம்.